இல்ல நான் எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஹோலி ஃபேமிலின்னு ஒரு கான்வென்ட்ல படிச்சிருக்கேன். கேர்ள்ஸ் ஒன்லி கான்வென்ட். ஸோ லவ் பண்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கலன்னு தான் உண்மை. இப்ப சான்ஸ் கிடைச்சிருந்தா அது ஒரு மிக்சர் ஸ்கூலா இருந்தா நான் 10th வரைக்கும் 11th 12th எங்க படிச்சீங்க? 11th 12th 11th நான் இங்க வந்து +2 ஜாயின் பண்ணேன். அது மிக்சடு. ஆனா நான் ஜாயின் பண்ண ஒரு 1 வீக்லயே நான் மலையாளம் படம் பண்ண ஆரம்பிச்சேன். நம்மள் படம் கமல் சாரோட படம் செலக்ட் ஆனது. ஸோ அதனால நான் டிசி வாங்கி பிரைவேட்டா ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு, என்னோட வீடு, லொகேஷன், அவ்வளோதான் என்னோட ஒரு லவ் பண்ண சான்ஸ் கிடைச்சா லவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நல்ல ஒரு ஆளு எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு. ஆனா எனக்கு அப்பா அம்மா ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கேன். லவ் பண்றதுக்கு இல்ல லவ் பண்றதுக்கு இல்ல, ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்கு. இல்ல அப்படியும் இல்ல. இப்போ ஒரு ஆளு அது இப்ப இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம். கொஞ்ச நாள்னா எனக்கு ஒரு ஆளு கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ்க்கெல்லாம் எனக்கு தெரியாது. இதுல இருந்து ஏதோ இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஓகே சொல்லுங்க, என்ன 2 இயர்ஸ் கழிச்சு வீட்ல சொல்லிடலாம்னு இருக்கீங்களா? அது கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இல்ல. அவரு சொல்லிருக்காங்க இப்ப ஏதாவது ஒரு ஆளை பார்த்து உனக்கு பிடிக்கும்னா என்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் மறைச்சு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். ஆமா, யாரை பிடிக்குதுன்னு சொல்லி அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களே சொன்னா அவரே பார்த்து அது நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் எல்லாம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது பண்ணி வச்சு அப்படியே ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். மிஸ்யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் அவர் வந்து பண்ணுவேன், யூஸ் பண்ணுவீங்க. அது தெரியும் எனக்கு. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்படி என்னதாம்மா பிடிச்சிருக்கான் அவன்கிட்ட? காலேஜ்ல என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடும்போது என்ன தைரியமா எதிர்த்த முதல் ஆம்பளை அவன்தான். அவனோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அவனே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒருத்தன் கூட அடங்கி போய் வாழ முடியும்னா அது அவனோட மட்டும்தான். அண்ணே, நான் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி தருவியே. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கி கொடு. அவனை கொன்னு போடுனா பொட்டுல போட்டுருவான். நானே இப்படி மாப்பிள்ளை கேட்கறதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. அது சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் நீ போ. சரி, எப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கான ஒரு ட்ரீம்ல ஒருத்தர் இருப்பார்ல? ஆமா, இருக்காரா? ட்ரீம்ல இருக்காங்க. அதுதான் நிஜமா இல்ல, ட்ரீம்ல இருக்கார்ல. அவர் இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா அவ்வளவு சிவப்பா வேணாம், அப்புறம் ஸ்மார்ட்டா இருக்கணும், வசதியா இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் லம்பா இருக்கணும். இதுதான் பாதி பேர் அமெரிக்கால செட்டில் ஆயிராங்களா? அமெரிக்கா மாப்பிள்ள. கண்டிப்பா. இப்போ லவ் மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? பைசா வேணும்ல. சத்தியமா தெளிவா பேசுறீங்க, கரெக்டான விஷயம். ஆமா, என்ன வந்து சாப்பிடுறது இல்லனா ஹீரோயின் பீக்ல இருக்கீங்க நீங்க. அப்போ அது ஓகே. அப்ப அது மட்டும் பார்த்து ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்றது தப்பு இல்ல. அவருக்கும் செட்டில் ஆகணும்ல, அவரும் நல்ல வெல் ஆஃபா இருக்கணும், ஃபைனான்ஷியலி சவுண்டட் ஒரு பர்சன் வேணும். கண்டிப்பா வேணும். சரி, அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற டைம்ல பினான்சியல் நல்லா பிசினஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸ் பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க, விட்டு வந்துருவீங்களா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். பணம் வேணும், பணம் முக்கியம் இல்ல. நாம அது லாஸ் ஆகி பண்ண அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நாங்க பண்ண மாட்டோம். எப்பவுமே சேஃபா இருக்கிற ஒரு பிசினஸ் தான் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் நான் திருச்சூர்ல கேள்விப்பட்டேன், சைட் பிசினஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. சைட் பிசினஸ் ஏதோ ஆட்டோ ஓட்டிட்டீங்களாமா அந்த சைட்லங்க? ஆட்டோ ஓட்டுனீங்களா இல்ல நீங்க? ஆமா. அப்புறம் அதான் கேட்டேன், சைட்ல எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க ஆட்டோ? அது நான் நெக்ஸ்ட் பண்ண போற மலையாள படத்துல நான் ஆட்டோ டிரைவர் கேரக்டர். ஓட்டோ டிரைவர், ஆட்டோ டிரைவர்? இங்க எல்லாம் ஓட்டோ தான் சொல்லுவேன். தமிழ்நாடுல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஆட்டோன்னு சொல்றேன். அது எனக்கு தெரியாது என்ன, நான் எல்லாம் ஓட்டோ தான் சொல்லுவேன். ஓட்டோ டிரைவர். ஆமா, ஓட்டோ டிரைவர். அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது லிங்குசாமி சார் கூட கேள்வி பண்ணேன். லோரின்னு சொன்ன லோரி இல்லம்மா, என்ன லாரி. லாரி அது ஏதோ. ஆமா, இங்க ஆரஞ்சு ஆபீஸ் ஹாஸ்பிடல் மலையாளில ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க? அப்படிதான் சொல்லுவீங்க. நான் என்னங்க சொன்னேன், நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னு சொன்னேன். ஓட்டோ. ஓகே, ஆமா ஓட்டோ. ஓட்டோ டிரைவர். ஆமா, ஓட்டோ டிரைவர். அதுல கேரக்டர். ஆமா. சோ அதனால எனக்கு பிராக்டிஸ் பண்ணனும். அதோட டைரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன், பாவனா நல்லா பண்ணனும், டிராஃபிக் கோட் எல்லாம் நிறைய ஃபாஸ்டா ஓட்டணும் அப்படின்னு. சோ அதனால நான் ஒரு நாள் எனக்கு டைம் கிடைச்சது. அது ஒரு காட் பிளெஸிங் மாதிரி இங்க திருச்சூர்ல ஸ்ட்ரைக்கா இருந்தது. சோ எந்த டிராஃபிக்கும் இல்லாம நான் ஃபுல்லா ஜாலியா. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஆட்டோவை? இப்படி கிக்கர் அதனால முடியல. அது வந்து ரொம்ப இது வேணும். சோ அதனால அவரே அதை ஹெல்ப் பண்ணாங்க. நான் இது மட்டும் தான் பண்ணேன். எப்படி கியர் எப்படி போட்டீங்க? கியர் இதுல தான் இருக்கு. போட்டு
வண்டி போக மாட்டேங்குது அப்படியே நிக்குது. அதெல்லாம் நான் படத்துல காட்டுறேன் நல்லா, நீங்க பாருங்க. சரி ஓகே நான் பாக்குறேன். சுசி இந்த கல்லுல அடி. ஏய் இவ்ளோ பெருசாவா? சின்ன கல்லு. போடு. இப்ப பாரு சும்மா எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பாரு. எங்க அடிக்கலாம் சொல்லு. இந்த மொட்டை மண்டை அடி. ஏய் ஆள் மேலியா? வேற எங்கேயாவது சொல்லு. இந்த ரோபோட்ல ஜன்னல் அடி. அங்கெல்லாம் அடிக்க கூடாது, வேற எங்கேயாவது சொல்லு. அந்த போர்டு ஓகேயா? இல்ல வேண்டாம். ஏய் அந்த பல்ப் ஓகேயா? ஐயோ அது பில்லு இருக்கா? வேணாம். வர. பல்பு வந்து போய். ஐயோ போயிட்டு நம்ம க்ளோஸ். ஏய் பயப்படாத, நான் இருக்கேன்ல. வா. ஐயா நான் எதுக்கு பயப்படணும்? அத்தை நீ தானே. ஏய் அடிக்க சொன்னது நீ தானே. நான் மண்டையை பழஸ் பண்ணேன். இப்போ என்னடா பண்றது? பில்லுக்கு தெரிஞ்சது டாரா கிழிச்சிடுவாங்க. போதும். சார் இருந்துராய் எஸ்பி இந்த ஸ்பாட்ல தான் இருக்காரு. ஆள் மாட்டினா குண்டர் தடுப்பு சட்டத்துல போடுங்க. இங்க வாட வாய் பிரச்சனைக்கு வந்து ஒருத்தர் நம்ம பில்லுவை அடிச்சுட்டு போயிட்டான். குறுகிட்டு விட்டுக்கலாம். ஒன்னும் இல்ல விடு. ஐயா எனக்கு தெரியாதே. பில்லு எவனே தெரியல பில்லு. நம்மளாட்டே கிருஷ்ணிக்கா காட்டிக்கானோ அவனுக்கு கோரிக்கா கூட அடங்குவானுங்க. பில்லே என்னடா வீடு பில்லே அச்சாடால்திக்காரா. உர்ரா 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 பில்லு என்னண்ட விடு பில்லு. சுருட்டி சும்மால போடுறாரே. ஊன் சொல்லு பில்லு. மெர்ச்சி மீன் பாடி லைட்டாரே. நல்லா பாடுவீங்கங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வேற யாரும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்ப கேடிவில கூட ஒரு இன்டர்வியூல பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் கேடிவில இருந்து என்ன எந்த ப்ரோக்ராமுக்கும் கூப்பிடல. நான் பாட்டை பாடுறேன். கேடிவில நல்லா பாடினால தான் பரப்பு சன் டிவில இருந்து வந்து உங்களுக்கு பாடணும்னு சொல்லுங்க. ஐயோ பாட்டு வேண்டாம். பாடணுமா? சத்தியமாவா? பாட்டு வேண்டாம். 2 லைன் பண்ணுங்க. எல்லாரும் இப்படிதான் அந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாரும் சிரிப்போட தான் ஃபோன் பண்ணாங்க. பாவனா இன்டர்வியூ அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால பாட்டு வேண்டாம். பரவாயில்ல நீங்க 2 சும்மா. ஐயோ முன்பே வா என் அன்பே வா ஊடே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் பூ பூம்பா நானா கேட்டேன் என்னை நானே நான் நீயா நெஞ்சம் சொல்லதே முன்பே வா என் அன்பே வா ஊடே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் பூ பூம்பா. கிரேட். இவ்வளவு நல்லா பாடுறீங்க. அப்படியா? நிஜமா? தேங்க் யூ. ஓகே இவ்வளவு நேரம் பேசுனதுல வந்து டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்கிறீங்களா? அப்படி உங்களை அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. இல்ல உங்களுக்கு காயமாச்சுன்னா ரத்தம் வந்ததுன்னா ப்ரோக்ராம் ஹிட் ஆயிரும்னு நானே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஃபோன் பண்ணி என்னோட ப்ரோக்ராம் பாருங்கன்னு சொல்றேன். இதுக்காக தள்ளி விடாதீங்க. வேண்டாம்ல. வேணாம். உண்மையிலே really had a nice time with you. Thank you. I also enjoyed our interview.